ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய தலைவலி விலக போகுது. ஏழரை சனியில் கடுமையான பகுதின்னு சொல்லப்படக்கூடிய ஜென்மச்சனி இப்போது உங்களுக்கு கடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்லப்போனால் 2 வருஷம் அழாத கும்பராசிக்காரர்களே இல்லை. ஒரு 2 நாளாவது அழுத கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரமும் சதய நட்சத்திரக்காரர்களும் படாத பாடுபட்டீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 2022ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு முற்பகுதியில் கொஞ்சம் சோதனைகள் இருந்தது. அப்படின்னா முழுக்கவே பூரட்டாதி நட்சத்திரத்தையும் சதய நட்சத்திரத்தையும் புரட்டி எடுத்து விட்டார் ஜென்மச்சனியாக வந்த சனி. சனினா என்னன்னு தெரிஞ்சதா? 2024ஆம் ஆண்டு சில பல பலன்களை சொல்லியிருந்தேன். விளையாட்டு போல இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் விளையாடாதே, நான் இன்னார் என்று சனி பகவான் அடையாளம் காட்டுவார்னு 2023 24 பேசினேன் கும்பராசிக்காரர்களுக்கு. எனக்கு கும்பராசிக்கார நண்பர்கள் நிறைய பேர் என்னை நேரில் சந்தித்த நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா உண்மைதாங்க ஐயா, சனின்றவர் எப்படிப்பட்ட ஆட்டத்தை காட்டுவார் என்பதை கும்பராசி தெரிந்து கொண்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே பெரிய நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் 2025 நடக்குது. மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அமைப்புகள் விலகுது. ஜென்மச்சனி அமைப்புகள் விலகுதுன்றது ஒரு பெரிய ரிலீஃப். அதாவது வீட்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் அப்படியே வெளியே போகுது. உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஒரு சோம்பல் அப்படியே வெளியே போக போகுது. உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஒரு மனம் கட்டுப்பாடு இல்லாத ஒரு தன்மை அப்படியே விலக போக போகுது. உங்களை பிடித்திருக்கக்கூடிய இருள் வெளியே போக போகுது. இதுதாங்க உண்மை. அப்போ ஜென்மச்சனி விலகப் போகின்ற அத்தனை அமைப்பினாலேயும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் கும்பராசிக்காரர்களுக்கு 2025ஆம் வருஷம் கண்டிப்பாக நடக்குங்க. வருஷத்தின் ஆரம்பத்திலேயே 6ஆம் இடத்திலேயே நிலைத்திருக்கக்கூடிய செவ்வாயினாலேயும் சில பல நல்ல பலன்கள் இருக்கும். முதல்ல 4வது மாதம் சனி, 3வது மாதத்திலே சனி விலகுகிறார். அதற்கடுத்து சில மாதங்களே 2-3 மாதங்களே குரு பெயர்ச்சி அப்படியே 5ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்க போகுது. ஆக ஜாம்னு ஜாலியாக இருக்க போகிற ராசியில் கும்பராசியும் ஒன்று. அதுலேயும் குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் அத்தனையும் விலகும். உண்மையை சொல்லப்போனால் இளைய பருவத்தினர் கும்பராசிக்காரர் யாருமே நல்லா இல்லை. சோம்பலாக இருக்கிறதா சோம்பேறியாக இருக்கிறதா? என்னுடைய லைவ் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களை தண்ட சோரன்னு திட்டுறாங்களா அப்படி இப்படிலாம் சொல்லி நான் அது ஒரு பெரிய வைரல் ஆச்சு ஒரு வீடியோ. அதே மாதிரியாக இளைய பருவத்தினரில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ஏண்டா இருக்கிறோம் என்கின்ற அளவிற்கு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் நல்ல விதமாக இருப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. பிரிந்த காதலர்கள் ஒன்றாக சேருவார்கள். பிரிந்த உள்ளங்கள் ஒன்றாக இணையும். கைவிட்டு போன பணம் திரும்ப வரும். எல்லா நிலைமைகளையும் உயிர் உறவுகளை இழந்தவர்களை தவிர்த்து பணத்தை இழந்தவர்கள், மனத்தை போக்க வைத்தவர்கள், எல்லா நிலைகளிலையும் பிற விஷயங்களில் சங்கடப்பட்டவர்கள் அனைவருமே இப்போது சாதிக்க பிறந்தவர்களாக மாறக்கூடிய தன்மைகள் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் உண்டுங்க. எல்லா இடத்துலையும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜென்மச்சனி விலகிறதுன்றது பெரிய கிஃப்ட்டுங்க. கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஒரு 2.5 வருஷம் வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சிருச்சு. குறிப்பாக சொந்தக்காரங்க எப்படிப்பட்ட அமைப்புன்னு புரிஞ்சு போச்சு. உயிர் நண்பன் யார் என்பதை நல்லா அடையாளம் தெரிஞ்சுக்கிச்சு. அதாவது இவன் தான் என் உயிர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னவன் நம்மளை கண்டவன பக்கத்து தெருவில் போய் ஒளிஞ்சான் பாருங்க, அப்போவே நட்புனா என்னன்னு புரிஞ்சிருச்சு. சொந்தக்காரங்க எப்படி பின்னாடி கோல் சொல்லி குறை சொல்லி நம்முடைய குடும்பத்தை இப்படி சொன்னாங்க, நம்மளை பற்றி இப்படி சொன்னாங்க, நம்முடைய மனைவியை இப்படி சொன்னாங்க, நம்முடைய கணவனை இப்படி சொன்னாங்க, நம்முடைய பிள்ளைகளை இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொந்தக்காரர்களை பற்றி சொந்தம் என்ன செய்யும் என்பதையும் இப்போது நல்லா புரிஞ்சாச்சு. குறிப்பாக பணம்னா என்னன்றது ரொம்ப பிரிஞ்சு போச்சு. பணம் இல்லைன்னா அதில் ஒரு எழுத்தை மாற்றிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம அப்படிங்கிறதும் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாக புரிந்து விட்டது. உண்மையில் கஷ்டம் என்பதை எப்படியே நல்ல விதத்தில் அனுபவிச்சிட்டிங்க. இதே நேரத்தில் கஷ்டங்கள் ஒரே மாதிரியானதாக இருக்காது இல்லையா. இப்படியே ஏறிக்கிட்டே போனோம்னு வச்சுங்க, மலை உச்சியில் ஏறிக்கிட்டே போகிறோம். ஏறிக்கிட்டே போய் நிலாவுக்கே போயிட முடியாதுல்ல. என்றைக்காவது ஒரு நாள் மலை உச்சிக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கித்தானே ஆகணும். அப்போ கஷ்டத்தின் உச்சியில் இப்போது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அது அப்படியே கீழே இறங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல கண்டிப்பாக வருகிறது. இளைய தலைமுறையினருக்கு நிச்சயமாக ஒரு பெருமிதமான நல்ல ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்கும். என்ன ஒன்று, கடந்த 2 வருஷங்களாக கிடைத்து கொண்டிருந்த படிப்பினைகள் பாடங்களை வைத்து 2025ஆம் ஆண்டு நல்ல விதமாக நீங்கள் மாற்றிக்குவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது தக்க பாடம் கற்றுக்கொண்டோம், அந்த பாடத்திலிருந்து சிலவித அனுபவங்களை நம்ம அடைஞ்சுக்கிட்டோம். அந்த அனுபவங்களை வைத்து நம்முடைய அமைப்புகள் அப்படியே நல்ல விதமாக மாறும்.
இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றே தவிர வேறு எந்த விதத்திலையும் சனி பகவான் என்பவர் ஒரு அனுபவ ஆசானாக செயல்படக்கூடியவர் தான். ஐயா அப்படி பார்த்தா 7.5 சனி எனக்கு முழுசாகவே முடிஞ்சிருச்சுங்களா? கண்டிப்பாக இல்லை. இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு நீடிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தான் உங்களுக்கு 7.5 சனி முழுமையாக முடிகிறது. ஆனால் இந்த 7.5 சாட்டர்ன் என்று சொல்லப்படக்கூடிய 7.5 சனி அமைப்புகளில் நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய 2.5 வருஷம் தாங்க கடுமையான ஒரு அமைப்பில் வயதிற்கேற்றாற் போல அனுபவ பாடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புன்றதுனால அந்த அமைப்பு உங்களுக்கு இப்போது முடிய போதுங்க. உண்மையில் பெரிய கஷ்டம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, சின்ன கஷ்டம்லாம் பெருசாக தெரியாது இல்லையா? அப்போ அந்த பெரிய கஷ்டம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு முடிந்தே விட்டது அப்படித்தான் சொல்லுவேன். இனிமேல் அது தொடர போகிறதில்லை. அப்போ இந்த அமைப்பில் அடிபட்டது ஏராளமாக அடிபட்டு விட்டேன், அப்போது எனக்கு எல்லாமே அதை தாங்கக்கூடிய சக்திகள் வந்து விட்டது என்கின்ற அமைப்பும் மிகப்பெரிய அளவில் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும். பணத்தை பற்றிய அருமை புரியும், பணத்தை இனிமேல் சம்பாதிக்க முடியும், மனத்தை ஆள முடியும், கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும், பிரிந்து போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது கணவனோ மனைவியோ என்ன இருந்தாலும் புள்ளதான் ரொம்ப முக்கியம், பிள்ளைக்காகவாது சேர்ந்து வாழலாம் என்கின்ற ஒரு மாறுதல் வரக்கூடிய மனமாறுதல் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு. குடும்ப நல கோர்ட்டில் டைவர்ஸ் கேட்டு போட்டிருந்தவங்க எல்லாருமே மனம் மாறி மறுபடியும் சமாதானமாகி தீர்வாகி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பிரேக்கப்னு சொல்கிறீங்களே இந்த காலத்தில், அந்த பிரேக்கப்பான காதல் மறுபடியும் பிசின் போட்ட அமைப்புகள், ஃபெவிகால் போட்ட மாதிரி மறுபடியும் ஒட்டி திருமணத்தில் போகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்து மனம் சார்ந்த விஷயங்கள், உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் இனிமையாக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு 2025ஆம் வருஷம் புத்தாண்டு நல்லாவே இருக்கும். என்ன நினைக்கிறீர்களோ என்ன கேட்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க ஐயா. அடுத்தபடியாக கடைசி ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி அமைய போகுது? நிறைவான ராசின்னு சொல்லப்படக்கூடிய 12 ராசிகளில் இறுதியான ராசியான மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? சில படிப்பினைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். லெசன்ஸ் இயர்ஸ்ன்னு சொல்லுவேன். பாடங்கள், அனுபவங்கள், படிப்பினைகள். இன்னார் எப்படி, நண்பன்னு சொல்லக்கூடியவர் எப்படி, பணம்ன்ற அந்த ஒரு சதுர நிற காகிதம் எப்படியெல்லாம் படாத பாடுபடுத்தும், அந்த சதுர காகிதம் இல்லைன்னு சொன்னால் மனுஷங்க நம்மளை எப்படி மதிப்பாங்க, உறவுக்காரர்கள்னு சொல்லிக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய 40 வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு போடு என்று போடுகின்ற விதமாக இப்போது மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஆரம்பிக்குது. நான் இன்னும் ஒன்று சொல்லுவேன், 2025 புது வருஷம்னு சொல்லலை, கடந்த 3 மாத காலமாகவே கிட்டத்தட்ட மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உஷார் பண்ணுகின்ற விதமாகத்தான் எதிர்காலத்தை சொல்லக்கூடியது தான் ஜோதிடம். மாத பலன்கள் சொன்னாலும் கூட அதில் ஒரு இக்கன்னா வச்சு 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது கவனம் 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 அப்படிங்கிறது தான் மீனராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். என்னுடைய எழுத்துக்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏனென்றால் 7.5 சனியில் ஜென்மச்சனி அமைப்பு என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்க போகுது. ஐயோ அப்பா குடியே முழுகி போச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. அனுபவம் என்பது தான் ஒரு மிகப்பெரிய ஒன்றுங்க. இன்னொன்று சொல்லப்போனால் கோடி ரூபாய் உங்களால் ஈஸியாக சம்பாதிக்க முடியும், ஆனால் ஒரு நல்ல கெட்ட அனுபவத்தை உங்களால் சம்பாதிக்க முடியாது. இந்த மாதிரியான நல்ல கெட்ட இன்னொன்று கெட்ட அனுபவத்திலிருந்து தான் ஒரு நல்லதை நீங்கள் கற்றுக்க முடியும் இல்லையா? ஒரு இடத்துல வாங்கினா தான் வலின்றது எப்படி இருக்கும் என்கிற மாதிரியான சில விஷயங்கள் புரியும் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் உடைச்சே பேசுவோமே. உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடம் என்பது ஒரு நிலையில் உடைத்து பேசுவது, வார்த்தை அலங்காரத்துக்காக பேசுறது கிடையாது. மீனராசிக்காரர்களுக்கு சில பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதுவும் இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் வரப்போகின்றன. ஆனால் சுடத்தான் தங்கம் பொலிவு வரும்னு சொல்கிறாங்க இல்லையா? தங்கம் ஒரு நகையாக மாறணும், தங்கம் ஒரு ஜிலுக்கணும்னு வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நெருப்பில் வச்சு வாட்டி வசக்குவாங்க இல்லையா? அது மாதிரி தங்கத்தை போன்று இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோரும் இப்போது சூடுபட போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக மீனராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகிறது. ஜென்மச்சனி என்பது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு பக்கத்து ராசி, உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் யாருன்னா கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. அந்த கும்பராசிக்காரர்களை கேட்டு பாருங்கள். 2 வருடங்களுக்கு முன்பு கும்பராசிக்காரர்கள் அப்படியே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அப்படி போனவங்க இப்போது எப்படி அப்படியே கூனி குறுகி உட்கார்ந்துருக்கிறார்கள் என்பதை பார்த்தாலே மீனராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியும். அதுக்காக ஐயா ராசி பலனில் இப்படிலாம் பயமுறுத்துறீங்களே, நிச்சயமாக கிடையாது. சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லதும் சாதகமற்றதும் கலந்தது தான் வாழ்க்கை. சாதகமற்ற சில பல அனுபவங்களை அந்தந்த வயசில் அந்தந்த நேரத்தில் எல்லா ராசிக்காரர்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் படைத்த ஒரே ஒரு கிரகம் சனி. அந்த சனி இப்போது உங்களுக்கு ஜென்மச்சனியாக வரப்போகிறார். இப்போ முதல்ல 4 மாதங்கள் கொஞ்சம் பணவரவுகள்லாம் நன்றாக இருக்கும். இந்த பணவரவுகளை இப்போ அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி அகலக்கால் வைத்து விடாதீர்கள்.
சொந்தக்காரர்கள் என்று சொல்பவர்களை நம்பிவிடாதீர்கள். நண்பர்கள்னு சொல்கிறவங்க சமயத்தில் காணாது போயிடுவாங்க, அவங்களையும் நம்பிடாதீங்க. 1 ரூபாய் கொடுத்தால் 100 ரூபாய் கிடைக்கும் என்பது மாதிரியான ஆசை வார்த்தை. இன்னொன்று, இந்த ஆன்லைனில் அப்படி விளையாண்டால் இப்படி விளையாண்டால் அப்படி, ஒரே விளையாட்டில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதித்து விடலாம். அதெல்லாம் பேர் சொல்லவே விரும்பலைனா அந்த மாதிரியான விளையாட்டுக்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு நல்லது. அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க, அவ்வளோதான் சுருக்கமாக சொல்லுவேன். எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய உழைப்பை மட்டும் நம்பி, பரம்பொருளை மட்டுமே நம்பி, தெய்வத்தை மட்டுமே நம்பி இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் ஜென்மச்சனி சில பல பண அனுபவங்களை கண்டிப்பாக கொடுக்கும், மன உணர்வுகளை கொடுக்கும். முக்கியமாக சொல்கிறேன், லவ் பண்ணாதீங்க. லவ் பண்ணால் அப்படித்தான் இருக்கும். லவ் பண்ணுவதன் மூலமாக அந்த லவ் என்கின்ற காதல் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட பிரிவுகளை கொடுக்கும், எப்படிப்பட்ட அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சரி, கணவன் மனைவி, ஐயா காதலன் காதலிக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, கணவன் மனைவி அமைப்பில் கணவன் எப்படிப்பட்டவர் என்பதை மனைவிக்கும், மனைவி எப்படிப்பட்டவர் என்பதை கணவனுக்கும் புரிய வைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பெரிய சோதனைகள்லாம் வராதுங்க. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது 2 பிரிவாக பிரிக்கலாம். 50 வயதிற்கு கீழானவர்கள், 50 வயதிற்கு மேலானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். பொதுவாகவே 50 வயதிற்கு மேலானவர்களுக்கு 2ஆம் சுற்றாக சனிப்பெயர்ச்சி பலன் பண்ணும்போது வீடு வாசல் சொத்து சேர்க்கை போன்றவைகள் தான் நடக்கும். காசு பணம்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவர்களுக்கு இந்த பலன் பொருந்தாது. ஆனால் இளைய பருவத்தில் இருக்கவர்களுக்கு சில சாதகமற்ற அனுபவங்கள் இருக்கும், வேலை போகும். இன்னொன்னே நான் சொல்லுவேன், ஜென்மச்சனி நேரங்களில் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். சில விஷயங்களை ஓப்பனாகவே பேசலாம், ஓப்பனாக பேசுகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக ஒரு விஷயத்தில் யாரையும் நம்ப தேவையில்லாமல், தேவையில்லாத இடத்துல ரோஷத்தை காட்ட தேவையில்லாமல், எந்த இடத்தில் நம்ம எதை காட்ட வேண்டும் என்பதற்கான சில படிப்பினைகள் அப்படியே இளைய பருவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2025 மட்டும் இல்லை, 26 இருக்கும். ஏன்னா வருஷ பலன் சொல்லப்போனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வருடத்தில் மிக முக்கியமான கிரகம் 2.5 வருடங்கள் ஒரே இடத்தில் நிலைத்திருக்கக்கூடிய சனி. அந்த சனியை பேஸ் பண்ணி தான் பெரும்பாலான விஷயங்கள் இங்கே நடக்குது. ஆனாலும் ஐயா இவ்வளோத்துக்கும் அவ்வளோ சாதகமற்ற தன்மைகள் நடந்துருமா? நிச்சயமாக இல்லை. 6ஆம் இடத்துல கேது இந்த வருஷத்துலேயே ஜூன் மாதத்தில் மாறுறாரு. 6ஆம் இடத்துல கேது மாறுறது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான விஷயம். என்ன, ஒரு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய விஷயம். அடித்ததுக்கப்புறம் லேசாக யாருன்னா களிம்பு போட்டு தடவுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முதல்ல அடி வாங்கினதுக்கப்புறம் இந்த களிம்பு தடவுகின்ற வேலையை 6ஆம் இடத்து கேது கண்டிப்பாக செய்வார். இன்னொன்று, 3ஆம் இடத்துலேயும் 4ஆம் இடத்துலேயும் குரு பகவான் இருக்கிறார். இந்த வருஷத்தின் பிற்பகுதியில் அவர் 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த 3ஆம் இடமும் நல்ல இடம் இல்லை, 4ஆம் இடமும் நல்ல இடம் இல்லை. அப்போ ராசிநாதன் குருவும் கை கொடுக்கக்கூடிய, கையை விட்டு கிணத்துல ஒருத்தர் தள்ளி விட்டார், கிணத்துல தள்ளி விடுறவருக்கு பேர் சனி. அந்த கிணத்துலேருந்து தூக்கி விட போகிறவருக்கு பேர் குரு. ஆனால் அந்த தூக்கி விடுறவருக்கு இப்போ கை நொல்லையாக இருக்குது, அவரும் தூக்கி விடுறதுக்கு முடியாத அளவுக்கு இருக்கிறார். ஆக ஒரு நிலையில் பணம் பற்றிய புரிதல்கள், குடும்பம் பற்றிய புரிதல்கள், உறவு பற்றிய புரிதல்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் 2025 இளைய பருவத்தினருக்கு இருக்கிறது. ஐயா இப்படிலாம் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய கடுமையாக இருக்குமா? ஐயா, பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் இருப்பவர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது. அதே நேரத்தில் அப்படி ஒன்று இல்லாமல் இருப்பவர்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி அனுபவமே ஆசான். சாதகமற்ற தன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் தான் நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். எது நல்லது என்பதை, எது கெட்டது என்பதிலிருந்து தான் மனுஷன் புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த வருஷம் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இருக்காது என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஆகவே சில இடங்களில் ராசி பலன் என்பது சில நேரங்களில் வருமுன் உரைப்பது மறுமுன் காப்பது என்கின்ற அமைப்பில் தான் மீனராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு. ஏன்னா யூடியூப்பை பார்க்குறவங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் 35 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் தான். அவர்கள் எல்லாருக்குமே மீனராசிக்காரர்களுக்கு சில பல சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய வருடமாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 வருடம். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.